சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்ட ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன மறந்த. அக்கா, நீ எப்படிங்க? என்னது அக்காவா? அப்படி சொல்லாதடா. இன்னொரு தடவை அக்கான்னு சொன்னா நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். அக்கா அக்கா நீ எப்படி இருக்கக்கா? என்னடா அக்காவுக்கு எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணும், இன்னும் அக்கா சாவலியாங்க உயிரோடவா இருக்கா? நீ உனக்கு சாக்கா இருக்கோ? ஐயோ அக்கா, நீ அத்தனோட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும் தானே அக்கா நான் இப்படி பண்ணு. கொலகார பாவி, என் உயிரையே என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டா. அப்புறம் எப்படிடா நான் நல்லா இருக்க முடியும்? பாட்டி பாட்டி சண்டை போடாதீங்க, வாங்க பாட்டி. ஏண்டா ஏண்டா ஏன் அப்படி ஒரு காரியத்தை பண்ணா? உண்டக வீட்டுக்கு ஏண்டா ரெண்டகம் பண்ணிட்டு போயிட்டா? பாட்டி எனக்கு பயமா இருக்கு பாட்டி. பாட்டி வெளிய போவோம். அம்மா இவ்வளவு நேரம் ஆகுது, அப்பா எங்கதான் போனார்? அப்படி தெரியலையப்பா. வைக்காட்டுல எதுவும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா வைக்காட்டுக்கு எதுவும் அனுப்புறீங்களா என்ன? என்னப்பா விஜய் இப்படி சொல்ற? உனக்கு இங்க இவ்வளவு பெரிய நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்ல, நான் ஏன்ப்பா உங்க அப்பாவை தோட்டத்துக்கு அனுப்ப போறேன்? இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு ஓடி ஆடி பாதி வேலை பார்த்தது அப்பா தான். இதோ ஃபங்க்ஷனே முடிஞ்சிட்டு அடுத்த எல்லாரும் சாப்பிட்டு தான் போவாங்க. அப்போது அப்பா வருவாங்களா என்னமா? அப்படி அப்பா எங்க தான் போனாரு? அப்பா விஜய், எனக்கும் அவர் இல்ல நீ கஷ்டமா இல்லையா? வந்த சொந்தக்காரங்கள்லாம் வீட்டுக்காரர் எங்க எங்கன்னு கேட்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நானும் அவரை தப்பா தேடிக்கிட்டு இருக்கேன். லாஸ்டா சோனி வீட்டுல எல்லாரும் வந்தாங்க தெரியுமா? அப்ப போய் வாங்கன்னு கூப்பிடுங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு நான் ரூமுக்குள்ள போயிட்டேன். அதுக்கு அப்புறம் இருந்து அந்த மனுஷனை காணவே இல்லப்பா. எரிச்சலா இருக்குமா? என்னம்மா சந்தியா தனியா நின்னுகிட்டு இருக்க? எப்பவுமே தொடுக்கு பிடிச்ச மாதிரி மாமன் முன்னாடியே சுத்தி தெளிவா. எங்க உன் மாமன? அது வந்து சித்தி, அண்ணா அண்ணா மாமா அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா சந்தியா, கவியரசன் எங்க? கவியரசன் பேர் வச்சதோட அந்த கவியரசனையும் காணுமே. அவனும் காலையிலே எந்திரிச்சிட்டான் எங்க கூட. இப்போ அசந்து தூங்கிட்டு இருக்கான் பெரியமா. அப்ப தூங்கட்டும் நல்லா தூங்கட்டும். அம்மா சந்தியா, உன் மாமியார பத்தி சொல்லி உங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டவ. வசந்தி முதல்ல நல்லா இருப்பா, இப்ப என்னன்னே தெரியல, எங்கிட்ட எல்லாம் ஒழுங்கா பேச மாட்டேங்கிறா. என் பிள்ளைகிட்டயாச்சும் நல்லா பேசுறாளா பழகுறாளான்னு தெரியல. நீ ரொம்ப வருத்தப்பட்டு அடிக்கடி சொல்லுவாவ. ஆமா, உன் மாமியெல்லாம் உன்கிட்ட நல்லா பேசுறாவளா? நல்லா பேசுவாங்க சித்தி, என்ன நல்லா பாத்துக்கிடுறாங்க. உன் மாமியா உன்னை பாத்துக்கிட்டானா பாக்காம போனானா? நமக்கு மாமியாவா முக்கியம்? நமக்கு புரியன் தான் முக்கியம். உன் புரியன் உன் முந்தானையே சுத்தி சுத்தி வாரான். அதுல இருந்தே தெரியுது உன் புரியன் உன்னை நல்லா பாத்துக்கிடுவான்னு நினைக்கேன். என்னம்மா சந்தியா? ஆமா சித்தி, அது என்ன நல்லா பாத்துக்கிடுவாவ. அப்புறம் சந்தியா, மூஞ்செல்லாம் நல்லா வலுவலுன்னு இருக்கு, எதுவும் விசேஷமா? ஏதாச்சும் விசேஷம் இருந்தா உங்களுக்கு தெரியாமையே போகும் தெரியுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதுவும் சரிதான் சந்தியா, அதான் கையில தான் ஒரு பிள்ளை வச்சிருக்கீங்களே, அதுக்குள்ள அடுத்த பிள்ளை எதுக்குன்னு நினைப்பீங்க. சப ஐயோ அப்படிலாம் இல்ல பெரியமா. கடவுள் எனக்கு ஒரு குழந்தை தந்தா கண்டிப்பா நான் அதை ஏத்துக்குவேன். இந்த குழந்தையும் வளர்ப்பேன், என் கவியரசனையும் வளர்ப்பேன். அம்மா சந்தியா, உங்க அம்மா உனக்கு ஒரு பொட்டு நகை போடல, உடுத்த சேலையோட தான் உன் மாமா வீட்டுக்கு போனா. ஆனா இப்போ கழுத்து நிறைய தொங்குத நகை. இந்த நகைலாம் உன் மாமியாரோட நகையோ? இல்ல சித்தி, இது அத்தோட நகை இல்ல, இது என் மாமா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு வாங்கி தந்த நகை. அன்னைக்கு இந்த புள்ள கழுத்துல அந்த பையன் தாலி கட்டணும்னு, ஐயோ இந்த புள்ள நல்லா படிச்சிருக்காள, ஆளும் அழகா இருக்கா, இந்த விவசாயம் பண்ற பையன் இந்த புள்ள கழுத்துல தாலி கட்டிட்டானே, இவளை நல்லா பாத்துக்கிடுவானான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த கழுத்து நிறைய ஜிகு ஜிகு ஜிகுன்னு நகைய பார்க்க முடியல. நல்ல பெரிய இடம் தான் போல இருக்கு. பா
ஆமா நாலுமுடி, அவங்களுக்குலாம் நல்ல தலையெழுத்து போல இருக்கு. அப்புறம் ராணி அக்கா சின்ன பொண்ணு சோனி கல்யாணம் முடிச்சு போனாலே, அதுவும் நல்ல வசதியான குடும்பம் போல இருக்கு. நான் அவன் புரியன் அந்த கண்ணே, அவன் கண்ணை பார்த்து பயந்தேன். எம்மா இவ கூடலாம் சோனி எப்படிதான் குப்பை கொட்ட போறாளோன்னு. ஆனா இப்போ சோனியும் மாசமா இருக்காளே, அப்போ நல்லா பாத்துக்கிடுறாவ என்ன. நமக்கும் வாச்சிருக்கு பாரு நெட்டையும் குட்டையும். நம்ம தலையில இப்படிதான் எழுதிருப்பாரு போல இருக்கு அந்த கடவுளு. நாலு முடி அவங்க குணத்துக்கேத்தாலதான் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கோணம் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. உங்க 2 பேத்துக்கும் எப்போ ஊரை கெடுக்கலான்னு கெட்ட குணம். உங்களுக்கு ஏத்தால ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அப்புறம் அனுபவிச்சு தானே ஆகணும். சின்ன பொண்ணு, நீ எப்ப பார்த்தாலும் நியாயம் நேர்மை தர்மம் தான் சொல்லி தலையரா. நீ என்ன கோடீஸ்வரியாவா இருக்கா? நீயும் பிச்சைக்காரியா தானே இருக்கா? இந்த பாருங்க நாலு முடி, நான் ஒன்னும் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுல போய் சாப்பிடணும் நீ உங்களை மாதிரி பிச்சை ஒன்னும் எடுக்கலையே. இருக்கிறத காஞ்சோ கூழோ என் வீட்டுல உட்காந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்கேன். இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வீடா இருந்தாலும் சந்தோஷமான வீடு, என்ன நல்லா பாத்துக்கிற ஒரு புருஷன் அன்பான. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? போதுமே இது எனக்கு. ஆமா, இவ பெரிய நல்லவ மாதிரி தான் நடிப்பா. சரி வா நாலுமுடி, அங்க பந்தி போட்டாச்சான், நம்ம போய் சாப்பிட போவோம். சித்தி, நீங்க சொன்னதை கேட்டு அவங்க எல்லாம் கோவத்துல போறாங்க. அதுக்கு 2 போட்டும் போய் வயிறு நிறைய சாப்பிட்டோன்னே கோவெல்லாம் மறைஞ்சு போயிடும். அதுகளை நான் பாத்துக்கிறியம்மா சந்தியா. இந்த பாரு சந்தியம்மா, உங்க அப்பா அம்மா பாவம் எப்பவுமே உன்னை பத்தி தான் அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு. உன் மாமே உன்னை தங்கமா பாத்துக்கிடுறான். அப்புறம் உன் மாமியாரையும் குறை சொல்ல முடியாது, நல்ல குணம்தான். இப்பதான் கொஞ்சம் கோவப்படுறாங்க. இருந்தாலும் நீ தான் எல்லாத்தையும் அனுசரிச்சு ஒரு குடும்பத்தை நல்லா கொண்டு போகணும். என்னம்மா? சரி சித்தி. இது ரகுபரோட அண்ணன் குழந்தை தானே? ஏன் இந்த பாப்பா அழுந்துட்டு வரா? பாப்பா பாப்பா, நீ ஏமா அழுறா? ஆண்டி, எங்க சித்தப்பா சித்திய காணீங்க. எங்க? அழகடா, சித்தப்பா சித்தி கிட்ட தானே போனோம். வா ஆண்டி கூட்டு போறேன். சந்தியா, உன் தங்கச்சியும் ரகுபரோவும் இங்க தானே நின்றுட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல மாமா. சரி வாடா பாப்பா, அழாதீங்க என்ன, நான் உனக்கு கொண்டு உங்க சித்தப்பாட்ட விட்டுறேன். சரி. ஏண்டாலி, உன் முகம் என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு? நேச்சுரலாவே உன் முகம் ரோஸ் பூ மாதிரி நல்லா ரெட் கலர்ல இருக்கும். இன்னைக்கு அதோட ரெட்டா இருக்கு, என்னாச்சு? ஐயோ, என் பட்டுக்குட்டி கோவப்படுற அளவுக்குலாம் இப்போ ஒண்ணுமே நடக்கலையே. ஏண்டி, செயல்ல ஒண்ணுமே இல்லாமலா நீ கன்சீவா இருக்க? உலகத்துல இந்த சாதனை யாராலையுமே பண்ண முடியாது, இவர் மட்டும் தான் பண்ணிட்டாரு. அத வேற சொல்லி வேற காமிக்கிறாரு. ஏண்டி என்னாச்சு? தலையும் புரியும் வாலும் புரியாம இப்படி கத்திட்டு இருக்க. உனக்கு பசிக்குதுன்னா சொல்லு, போய் சாப்பிட்டு போவோம். எங்க மாமா எப்படிலாம் ஃபங்க்ஷன்ல எங்க அக்காவை கவனிச்சுக்கிட்டாரு. அவரு கல்யாணம் தான் யானதானே நடந்துச்சுன்னு எப்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த தாலி பிரிக்கிற ஃபங்க்ஷனை வச்சு அவர் என்னெல்லாம் கல்யாணத்துல பண்ணணும்னு ஆசைப்பட்டாரோ எல்லாத்தையும் பண்ணினாரு. குங்குமம் வச்சாரு, எங்க அக்கா கல்ல மெட்டி போட்டாரு. ஐயோ, என்னால அதை பார்க்க முடியல, அவ்வளவு அழகா பண்ணினாரு. நீயும் இருக்கியே. அப்படின்னா நீ பொறாமல பொங்கிட்டு தான் ஃபங்க்ஷனை பாத்துருக்க. அப்போ சந்தோஷமா பாக்கல, அப்படித்தானே? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஒரு ரிசப்ஷன் வச்சிருக்கணும், இல்ல இந்த மாதிரி தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்கணும். ஒண்ணுமே நமக்கு நடக்கல. அதான் கொஞ்சம் வருத்தம். ஆனா நீ என் மேல லவ் இருக்குன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா எப்பவுமே இப்படி லவ் என் மேல காமிக்கல. இப்ப எங்க மாமா எங்க அக்கா மேல எப்படி காமிச்சாரு தெரியுமா?
வெறும் லவ்வை மட்டும் தான் காமிப்பாரு. ஆனா நான் லவ்வோட சேர்த்து ரொமான்ஸையும் செஞ்சு காட்டுவேன். செஞ்சு காட்டுட்டுமா? உனக்கு ரொம்ப தான் காதல் மன்னன் நீ நடப்பு போல. எப்படினாலும் என் பொண்டாட்டிக்கு நான் காதல் மன்னன் தான். இருந்தாலும் உங்க மாமா இன்னைக்கு என்ன கொஞ்சம் ஓவர் டச் பண்ணிட்டாரு தான். பாத்துக்கிறேன். ஓய், எங்க மாமா எப்பவுமே ரொமான்ஸ் பண்றதுல கிங்கு தான். ஆனா அவரு எப்போ எங்க பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஓ அங்க அப்படி பண்ணுவாரு. அப்படின்னா நான் நீ வந்து இங்க பாரு, ஃபங்க்ஷன் வீட்ல எல்லாரும் இருக்காங்க. இருந்தாலும் நீ என்னை எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கா? நீ நீ சின்ன பையங்கிறத நிரூபிக்கிறாளா? ஏய் என்னடி பொசுக்குன்னு சின்ன பையன் சொல்லிட்டு என்ன பார்த்து? என் பொண்டாட்டி கோவமா இருந்தா சமாதானப்படுத்துறதுக்கு எந்த இடம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் இப்படிதான் சமாதானப்படுத்துவேன். சரிடா, சமாதானப்படுத்தினதெல்லாம் போதும். யாராச்சும் வந்துட்டு போறாங்க, விடு. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. பாரு, பாதி பேர் சாப்பிட்டு போயாச்சு. அப்புறம் உங்க மாமா உங்க அத்தை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்க அக்கா அந்த வளர்ந்த அக்கா இருக்காவளே அவிட்ட பேசிட்டு இருக்கா. உன் கஷ்டம் எனக்கு புரியுது சோனி. நமக்கு கல்யாணம் தான் ஒழுங்கா நடக்கல. அட்லீஸ்ட் ரிசப்ஷனாவது வச்சிருக்கலாமே நீங்க ஆசைப்பட்டேன். நானும் ஆசைப்பட்டேன் தான். ஆனா அம்மா அப்பெல்லாம் எவ்வளவு சண்டை போட்டாங்க நீ பார்த்தல. அப்பா கூட ரிசப்ஷன் வைக்கலான்னு சொன்னாங்க. ஆனா அம்மா அந்த நேரத்துல எப்படி பேசினாங்க? ஏன் உன்னை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அதையும் மீறி நம்ம ஃபங்க்ஷன் வச்சா அம்மா ஏதாவது நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லிட்டா அது உனக்கும் வருத்தமா தான் இருக்கும், எனக்கும் வருத்தம் தான் அந்த நேரத்துல. சரி, அதான் அதை இப்படியே விட்டுட்டேன். ஐயோ, விடு விடு, நீ வருத்தப்படாத. நாங்க அக்காளுக்கு ஃபங்க்ஷன்ல நடந்துச்சுல, அதெல்லாம் பார்த்தேன்ல. அதான் ஒரு சின்ன ஆசை வந்துச்சு, அதை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ இவ்வளவு ஃபீல் பண்ணுவேன்னு நீ தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன். சரி விடு. ஐயோ, என் பொண்டாட்டி எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கா. என் பொண்டாட்டி ஆசையை நான் நிறைவேற்றி நல்ல ஒரு நல்ல புருஷனா இல்லையே. இந்த பாரு சோனி, உன் வளகாப்ப நீ ஆசைப்பட்டதோட டபுள் மடங்கா செஞ்சிருவோம். சரியா சோனி? கேப்ல 2 பேரும் கிடா விட்டுறாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ரகு ப்ரோ? அது வந்து அவ கண்ணுல தூசி. யாரு கண்ணுல யாருக்கு தூசி விழுந்துச்சுன்னே தெரியல. ஆனா நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி தூசி எடுத்துக்கிறீங்க, அப்படித்தானே? சரி சரி, இருக்கட்டும். ஆமா, பிள்ளைய கூப்பிட்டு வந்தீங்களா? பிள்ளை எங்க இருக்கு ஏது இருக்குலாம் பார்க்க மாட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு பிள்ளைய விட்டுட்டு இப்படி ஒதுக்குப்புறமா வந்துடுறதா? பாவம், பிள்ளை தாத்தாவும் காணும் பாட்டியும் காணும். தனியா வந்து சித்தப்பான்னு எங்க கிட்ட வந்து அழுந்துட்டு இருக்கு. உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு 10 நிமிஷம் ஆயிட்டு. ஏ நிலா குட்டி, என்னாச்சுடா? நீ பாட்டி கூட தானே இருந்தீங்க. பாட்டி விட்டுட்டு எப்படி தனியா வந்தீங்க? பாட்டி எங்க? சித்தப்பா, பாட்டியும் ஒரு தாத்தாவும் சண்டை போடுறாங்க சித்தப்பா. நான் பயந்துட்டேன். என்னது, பாட்டி சண்டை போடுறாங்களா? எங்கடா? ஒரு ரூம் இருக்கா, அந்த ரூம்குள்ள ஒரு தாத்தா இருந்தாங்க. அவங்க கூட தான் சண்டை போடுறாங்க சித்தப்பா. ஏண்டா கணேசா, உன்னை நல்லதானடா நான் பாத்துக்கிட்டேன். ஏண்டா அப்படி பண்ணிட்டு போனா? அக்கா, நீ நல்லா இருக்கணுமேன்றதுக்காக மட்டும்தான்க்கா நான் அப்படி ஒரு விஷயத்தையே பண்ணேன். அப்பா இங்க என்ன பண்றாரு? நம்ம அப்பாவை காணும் வீடு ஃபுல்லா தேடணும். ஆனா அப்பா இங்கதான் இருந்தாரா? ஏன் நம்ம அப்பா சட்டையை பிடிச்சிருக்காங்க? ஒண்ணுமே புரியல. ரகு, ஒரு நிமிஷம். ஆமா, எனக்கு நீ நல்லது செஞ்சு கிழிச்சா. நீ என் பிள்ளைய தூக்கிட்டு போன வரவு அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் சாவு விளிம்புக்கே போயிட்டு உயிரோட வந்திருக்கேன்டா. ஒன்னாலதான் எல்லாமே, ஒன்னாலதான்டா. என்னக்கா சொல்ற? அக்கா, ஜோசியர் வந்துட்டாருக்கா. சாமி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்து உட்காருங்க. ரொம்ப நல்லதுப்பா.
சாமி என் குழந்தைக்கு பேர் வைக்கணும், ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. அப்புறம் அவன் பேரு எழுத்து என்னெல்ல ஆரம்பிக்கலான்னு அதையும் பார்த்து சொல்லுங்க சாமி. அதெல்லாம் அமோகமா சொல்லிடலாமா. பையன் பிறந்த ஜாதக நோட்டு இருக்கும்ல, அதை கொண்டாங்க, நான் பார்த்து சொல்றேன். சாமி கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து நல்ல நாளா சொல்லுங்க. என் மருமகனுக்கு ஊரே அசர்ற மாதிரி பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடத்தணும், சீக்கிரம் சொல்லுங்க. ஐயா, உங்க பையன் பிறந்ததுக்கு நீங்க ஜாதகம் எழுத போனீங்களா? அப்போ அங்க ஜோசியர் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? அது அது ஒண்ணும் சொல்லலையா. நீங்க நல்ல நாள் மட்டும் குறிச்சு தந்தா போதும், வேற எதுவும் சொல்லாண்டாம். என்ன சாமி என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமோ, நீங்க நாள் குறிங்க ஐயா. இந்த பாருங்க குரு ஐயா, இப்போ உங்க குழந்தை ஜாதகத்துல என்ன இருக்கோன்னு அதை அப்படியே சொல்லிடணும். அதுல நான் ஏதாவது ஒளிவு மறைவை மறைச்சா நான் செய்யற தொழிலுக்கே துரோகம் ஆயிடும் ஐயா. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் சொல்லாட்டா ஐயா, நீங்க நேரத்தை குறிங்க. என்னங்க அவர் ஏதோ சொல்ல வராரு, என்னதான் கேப்போமே. ஆமா மாமா, அதான் இந்த ஜோசியர் ஏதோ சொல்ல வராருல, அவரு என்ன சொல்ல வராருன்னு நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் குறிச்சுக்கலாமே. பாரு கணேசா, நம்ம பிள்ளைக்கு பேர் தான் வைக்க போறோம், ஒரு நல்ல நாள் இருந்தா போதும், அப்புறம் எதுக்கு பழைய இதெல்லாம் கேட்கணும். இந்த பாருங்க ஐயா, நான் இப்போ இந்த ஜாதகத்துல என்ன இருக்கும்னு அதை அப்படியே உண்மையா சொல்லணும். இப்ப நான் வேற ஏதாவது தப்பா சொல்லி அப்புறம் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வந்து நீங்க அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஜோசியரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பிரச்சனை என்னன்னு உங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நான் சொன்னது தப்பாயிடும். அது என் தொழிலுக்கே நான் துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடும் ஐயா. நான் உண்மையா சொல்றதா இருந்தா சொல்றேன், இல்லாட்டி நான் கிளம்புறேன் ஐயா. நீங்க வேற யாரையாவது பாத்துக்கோங்க. சாமி நீங்க பேசுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஏதா இருந்தாலும் மறைக்காம தயங்காம சொல்லுங்க சாமி. பாருங்கம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, மனசை தடப்படுத்திக்கோங்கம்மா, ஏன்னா அதுதான் உண்மை. இந்த பாருங்கய்யா, உங்க குழந்தை ஜாதகப்படி பார்த்தா இந்த குழந்தைக்கு 27 வயசு ஆகுற வரை அம்மாவும் பிள்ளையும் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கவே கூடாது. அதையும் மீறி இந்த குழந்தைய நாங்க கைக்குள்ள போட்டுதான் வளர்ப்போம் அப்படின்னா இந்த குழந்தைக்கு கரெக்டா 3 வயசு ஆகும்போது இந்த குழந்தையோட தாய் இறந்துருவாங்க. அதனால நீங்க தான் ஐயா உங்க ஒய்ஃப் முக்கியமா உங்க பையன் முக்கியமான முடிவு எடுக்கணும். யோ, நீ சொல்றது பொய்ன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. பிசினஸ்ல எங்களை அழிக்க நினைக்கிற எவன்கிட்டயோ நீ பணத்தை வாங்கிட்டு எங்க குடும்பத்தையும் அழிக்கலான்னு பிளான் போட்டு வந்திருக்கியோ, வெளியே போயா. பாருங்க தம்பி, உங்க கோவம் எனக்கு புரியுது. நீங்க உங்க அக்கா மேல இருக்க பாசத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நான் யார்கிட்டயும் காசு வாங்கி உங்ககிட்ட பொய் சொல்ற அளவுக்குலாம் நான் போலி சாமியார்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க இதை நம்புனா நம்புங்க, இல்லாட்டி போங்க, எனக்கு என்ன. என்னங்க அந்த சாமியார் என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு, எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குங்க. அக்கா, நீ அவன் சொல்றதுல ஒண்ணு பெருசா எடுத்துக்காதுக்கா. அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியல, போலி சாமியார் பணத்துக்காக ஆசைப்பட்டு போய் சொல்லிட்டு இருக்கான். நீ விடுக்கா. இல்லடா இல்ல, அவரு போலி சாமியார் மாதிரி எனக்கு தெரியலடா. பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா அவரு நம்ம பையனை பத்தி ஆஹா ஓகோன்னு சொல்லி அவருக்கு தேவையான காசெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கலாமேடா. ஆனா அவரு ஒரு 5 பைசா வாங்கலேடா. அவர் சொன்னதையே சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாருடா. ஆனா ஆனா உன் மாமாவுக்கு இத பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்குடா. அவர் சொன்னா மட்டும்தான் நமக்கு உண்மையா பொய்யான்னு தெரியும்டா. மாமா, எங்க அக்கா எவ்வளவு அழுறா, நீங்க பாட்டுக்கு வாயை மூடிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க மாமா, அவர் சொல்றது பொய்யா உண்மையா? கணேஷ், என்ன மன்னிச்சிரு. அம்மா அம்மா, நீயும் என்ன மன்னிச்சிரு அம்மா. நாளைக்கு குழந்தைக்கு ஜாதகம் எழுத போனப்பமே அந்த ஜோசியரும் இததான் சொன்னாரு. இந்த குழந்தை வளர்ந்தா தாய்க்கு ஆபத்து, அதனால குழந்தையும் தாயும் பிரிச்சிருங்கன்னு சொன்னாரு. நான் எப்படி அம்மா அதை வந்து உங்ககிட்ட சொல்ல முடியும்? நீ ஆசையா 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தைய வேண்டாம் தூர போட்டுன்னு சொன்னா உன் மனசு தாங்குமா அம்மு? அதனாலதான் இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லாம எது நடந்தாலும் பாத்துக்கலாம் நீ அப்படியே விட்டுட்டேன் அம்மு. என்ன மன்னிச்சிரு அம்மு, மன்னிச்சிரு. என்னங்க, ஐயோ நான் என்ன பண்றதுன்னே தெரியல. என் புள்ள எனக்கு வேணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் புள்ள வேணுமா, வேணுங்க. அக்கா அக்கா, எங்களுக்கு நீ எவ்வளவு முக்கியம் தெரியுமாக்கா? இந்த குழந்தைக்காக உன் உயிர் போச்சுன்னா ஐயோ எங்களால தாங்கிக்க முடியாதுக்கா. வேண்டாக்கா, வேண்டாம். யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல. என் குழந்தை என் கூடயே தான் இருக்கணும். என் குழந்தை பெரிய பையனா வளர்ந்து என் கூடயே தான் இருக்கணும். என் குழந்தைய நான் யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் குழந்தை அக்கா, இந்த குழந்தைய நீ வளர்க்க நீ உயிரோட இருக்கணும்லக்கா. இந்த குழந்தை வளர்ந்தா நீ செத்துருவல்லக்கா. செத்தாலும் பரவாயில்லடா. என் புள்ள அனதியாலாம் இருக்க கூடாது. இந்த வீட்டுல ராஜா மாதிரி தான் இருக்கணும். என் புள்ள இங்கதான் இருக்கணும். நான் என் பிள்ளைய யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். சரி விடு கணேசா,
இப்போதைக்கு உங்க அக்காட்ட இதை பத்தி பேசாண்டா. அவ இருக்க நிலைமையில பிள்ளைய அவட்ட இருந்து பிரிச்சா அப்புறம் மனசளவுல அவ ரொம்ப பாதிச்சிருவா. சரி, நடக்கிறது நடக்கட்டும். கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம என்ன பண்றது, விடு. மாமா, உங்களுக்கு எங்க அக்காவோட அந்த குழந்தை முக்கியமா போச்சு. எங்க அக்காக்கு அவ உயிரோட அந்த குழந்தை முக்கியமா போச்சு. ஆனா எனக்கு எங்க அக்கா உயிர் தான் முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்றேன். சாரிக்கா. செல்லக்குட்டி, தம்பி செல்லக்குட்டி. என்னங்க என்னங்க, நம்ம குழந்தைய காணுங்க. என்னது, குழந்தைய காணுமா? அம்மோ அம்மோ, பதறாத அம்மோ. உன் தம்பி கணேசு கூட நம்ம குழந்தைய வச்சிருக்கலாம். அவன்கிட்ட போய் பாரு. கணேசா, கணேஷ், என்னங்க வீட்ல எங்கேயுமே கணேசா காணுங்க. நம்ம குழந்தையும் காணும். என்னது, கணேசனை எங்கேயுமே காணுமா? அம்மோ, இங்க வா அம்மோ. அம்மோ அம்மோ, உன் தம்பி கணேசன் தான் லெட்டர் எழுதி வச்சிருக்கான். என்னது, அவன் லெட்டர் எழுதி வச்சிருக்கானா? அவன் எதுக்குங்க லெட்டர் எழுதி வச்சிருக்கான்? என்ன எழுதிருக்கான் படிங்க. அன்புள்ள அக்கா அத்தனுக்கு கணேசன் எழுதியது. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. இந்த லெட்டர் உங்க கையில கிடைக்கும் போது நானும் உங்க பையனும் இந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்திலே இருக்க மாட்டோம். அதனால நீங்க எங்களை தேவையில்லாம தேட வேண்டாம். எனக்கு இந்த குழந்தையோட நீ உன் உயிர் தான் அக்கா முக்கியம். அதனால நீங்க இன்னும் 10 குழந்தை கூட பெற்று நீனும் அத்தானும் சந்தோஷமா 100 வருஷம் இருக்கணும்க்கா. ஆனா என்னையும் உன் குழந்தையும் மறந்துருக்கா. நான் போறேன். போயிட்டா என் குழந்தை என்னை விட்டுட்டு போயிட்டான். என்னங்க, என் குழந்தை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மோ, என்னது, எனக்கு எனக்கு ஒரு அண்ணன் இருக்கானா? எங்க அப்பா இவங்களோட தம்பியா? போச்சு, எல்லாம் போச்சு. என் தலையில இடிய இறக்கிட்டாங்களே. எது என் பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அதே தெரிஞ்சு போச்சே. அப்போ இந்த கணேசன் சாவலையா இன்னும்? அப்போ இவங்க இருக்கானா என் பையன்? படுபாவி கணேசா, நீ நல்லா இருப்பியா? என் தங்கச்சி வாழ்க்கைய அழிச்சிட்டியே. என் தங்கச்சி உன்னை விரும்புறான்னு உனக்கு தெரிஞ்சோ என் குழந்தைய நீ ஒழுங்கா பாத்துக்கிடுவியா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஒரு கேள்வி கேட்டு என் தங்கச்சி வாழ்க்கைய அழிச்சியே. அட பாவி. பாவி, நான் நல்லா இருக்கணும். நீ என் குழந்தைய தூக்கிட்டு போனா. ஆனா நான் 2 வருஷமா கோமாவுல கிடந்தேன்டா. என்ன சுத்தி என்ன நடக்குனே தெரியாம படுத்த படுக்கையா கிடந்த பாவி பயல. அக்கா என்ன சொல்றக்கா? சரி, அதெல்லாம் விடுப்பா, போனது போகட்டும். சரி, நீ இப்போ உயிரோட இருக்கானா? என் பிள்ளை எங்கடா? அது வந்து உன் பிள்ளை இல்ல. இது என் பிள்ளை இல்லையா? ஏண்டா, என் பிள்ளை உயிரோட இல்லனா நீ ஏண்டா உயிரோட இருக்கா? நீ செத்து தொலைய வேண்டியதானே? அது வந்துக்கா. என்னங்க சும்மா இருங்க, எதையும் சொல்லாதீங்க. ஓ, இந்த மேனாமணிக்கு தான் உன் பொண்டாட்டியோ? ஓஹோ, அப்படின்னா நீ என் குழந்தைய கொன்னுட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புள்ளையும் பார்த்துக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கிறா. நான் என் பிள்ளைய பறி கொடுத்துட்டு இன்னும் அதை மறக்க முடியாம கவலையில இருக்கேன். அக்கா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுக்கா. இத பாருடா, நீ பண்ண காரியத்துக்கு நான் மன்னிச்சோட அந்த கடவுள் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா. இதோ நிக்கால, இவன் நாசமா போயிருவாளா? இவ புள்ள ஒருத்தர் இருக்கானே, அவனும் நாசமா போயிருவான். விளங்க மாட்டீங்க, நீங்க எல்லாம் உருப்படாம போயிருவீங்க. என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டால, நீங்க ஒரு நாளும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. அக்கா இப்படியே திட்டாதக்கா. அவன் நல்லா இருக்கணும்க்கா. நீ உன் வகையில திட்டாதக்கா. அவன் நல்லா இருக்கணும். அவன் எப்படிடா நல்லா இருப்பான்? என் வயிற்றுச்சல் எப்படிடா அவனை நல்லா இருக்க விடும்? நீ பண்ண காரியத்துக்கு அவனும் நல்லா இருக்க மாட்டான். அதோ நிக்கால, இவளும் நல்லாவே இருக்க மாட்டான். மொத்தத்துல நீங்க யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க. அக்கா நிறுத்துக்கா. நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்றது உன் பிள்ளையதான். நீ உன் பிள்ளையதான் அறம் போட்டுட்டு இருக்க. தோ நிக்கிறானே என் பையன் விஜய், அது உன் பையன் தான்க்கா. என்னது, நான் உங்க பிள்ளை இல்லையாப்பா?
என்னது விஜய் விஜய் என் பிள்ளையா? ஆமா விஜய் உன் பிள்ளைதான். நான் அவனை கொல்லணும் தான் வேற ஊருக்கு கொண்டு வந்தேன். ஆனா எனக்கு கொல்ல மனசு வரலக்கா. சரி உன்கிட்ட இருந்தா தானே அவனுக்கும் உனக்கும் பிரச்சனை. நான் வளர்த்தா எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. அதுக்கப்புறம் இந்த ஊர்லயே ஒரு வாடகை வீடு எடுத்து நானும் என் பையன் விஜயும் இங்கேயே தங்கணும். அப்புறம் இங்க இருக்காளே அப்பாவி, அவ எங்களுக்காக அவ வாழ்க்கையே தொலைச்சிட்டா. என்னடா சொல்றா? இவன் ஏன்டா வாழ்க்கையை தொலைச்சா? நான் இந்த ஊருக்கு வந்ததும் பிள்ளைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பார்க்க ஆள் இல்லாம இப்பந்தான் இதோ நிக்கிறாளே வசந்தி, இவ தான் வந்து பிள்ளைய குளிச்சாத்தி தருவா, பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டி தருவா. அப்படியே என்கிட்ட பேசி பேசி பிள்ளைய நானே பாத்துக்கிடவான்னு கேட்டா. அப்படியே பிள்ளை பக்கம் வந்தவளுக்கு என் மேல ஆசை வந்துட்டு போல இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிடவான்னு கேட்டா. லாட்டு வாக்குல நீ என்ன கல்யாணம் பண்ணி நமக்கு குழந்தை பிறந்தா என் குழந்தைய நீ பாத்துக்கிடுவியான்னு சும்மா தான் கேட்டேன். இந்த பாவி பொண்ணு என்ன பண்ணிட்டு வந்தா தெரியுமா? என்ன பண்ணிட்டு வந்தா? உலகத்துல பெத்த தாயாலோட பண்ண முடியாது, அப்படி ஒரு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டா. என்னடா சொல்றா? நான் சொன்னது உண்மை நினைச்சிட்டு கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டியே போய் ஃபேமிலி பிளான் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்றா. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிடுவீங்களா? நமக்கு குழந்தையே பிறக்காதுங்க, இந்த குழந்தைய நான் என் குழந்தை மாதிரி பாத்துக்கிடவான்னு சொல்லி கேட்கா. நான் என்ன சொல்றது? என்னங்க எனக்கு எங்க எங்க இதெல்லாம் சொல்றீங்க? விஜய் கேட்டுட்டு இருக்கான். இருக்கட்டும் வசந்தி, நீ பண்ண தியாகம் தெரியாண்டாமா? தோ நிக்கிறாளே என் அக்கா, எப்படி உன்ன திட்டுறா? வாயில நரம்பு இல்லாம திட்டுறா. என்னமோ நம்ம சந்தோஷப்பட்டு குழந்தை பத்துக்கிட்ட மாதிரி. ஆனா அவ பிள்ளைக்காக நீ எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கா, நீ உனக்கு தெரியாண்டாமா? பாருக்கா, குழந்தையோட இருக்கிற என்னெல்லாம் கல்யாணம் படிக்க கூடாதுன்னு இவங்க அண்ணன் இவளை அவ்வளவு அடிச்சாங்க. இருந்தாலும் இவ என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான்னு கல்யாணம் பண்ணி நாங்க 2 பேரும் இதுவரை விஜய் எங்க பையனை வளர்த்தோம். இனிமேலும் நாங்க தான் வளர்ப்போம். விஜய் கையில தான். என்ன மன்னிச்சிருமா, நான் வாய்க்கு வந்த மாதிரிலாம் உன்னை திட்டிட்டேன். உன்னை திட்டுறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீ பண்ண தியாகம் எந்த தாயாலோட பண்ண முடியாதுமா. என்ன மன்னிச்சிருமா. நீ என் பிள்ளைக்காக எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்கா. நான் சாரி சொன்னா அது பத்தாது. உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் எனக்கு உணர்த்தனம் கிடைக்கும். ஐயோ வேண்டாங்க, நீங்க வயசுல ரொம்ப பெரியவங்க, நீங்க இப்படிலாம் பேசக்கூடாதுங்க. என் பையன் விஜய் எப்ப விஜய் என்னப்பா பண்றா? அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருக்குமா. என்ன உங்க பிள்ளை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. அது என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்கு எப்பவுமே நீங்க தாம்மா அம்மா. நான் உங்க பையன்தாம்மா. அப்பா விஜய், நான் ஏன்ப்பா அப்படி சொல்ல போறேன்? நீ எப்பவுமே என் பிள்ளைதான்ப்பா. நான் தான் இவ்வளவு நேரம் பயந்துகிட்டு இருந்தேன், நீ என்னை விட்டுட்டு உங்க அம்மா கூட போயிருவியா நீ. ஆனா நான் நீ பயப்படல. நீ என் பிள்ளைதான்ப்பா, நீ என் பிள்ளைதான்ப்பா. என்ன பெத்தது வேணா அவங்களா இருக்கலாம், ஆனா எந்த தாயும் பண்ண முடியாததை நீங்க பண்ணி என்ன இவ்வளவு தூரம் வளர்த்துருக்கீங்களாம்மா. அதுக்கு முன்னாடி எதுவுமே எனக்கு பெருசா தெரியவே இல்லம்மா. அப்பா விஜய், அம்மா உங்களை நான் எப்ப பார்த்தனோ அப்பத்துல இருந்தே நான் உங்களை அம்மானு தான் கூப்பிட்டேன். இனிமே அம்மானே கூப்பிடுறேம்மா. சோனி, விஜய் அண்ணா என் கூட பிறந்த அண்ணனாடி. என்னால நிஜமாவே இதை நம்பவே முடியல. நானே ஒரு நிமிஷத்துல இருந்து என்ன நடக்குன்னு தெரியாம குழப்பத்துல இருந்தேன்டா. ஆனா விஜய் மாமா அண்ணனா? அதான்டி, நான் விஜய் அண்ணா பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் வரும்டி. சாமண்ணா கிட்ட என்ன ஃபீல் வருதோ அதே மாதிரி இப்போ பார்த்தா ஏ ரத்தமும் விஜய் அண்ணா ரத்தமும் எல்லாம் ஒரே ரத்தம். நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி. நான் இப்போ விஜய் என்ன அண்ணன் நினைச்சு சந்தோஷப்படுறதா? ஆனா எங்க அத்தை மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்கள நினைச்சு அழுறதா? அப்புறம் உங்க அம்மாவை நினைச்சு கஷ்டப்படுறதா? நீ எனக்கு எதுவுமே தெரியலடா. எப்படியோ சோனி, இந்த ஃபங்க்ஷன்ல தான் விஜய் அண்ணா என் அண்ணன்னு தெரியணும்னு இருந்திருக்கும் போல. பரவாயில்ல, அவரு எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும். அவரு கண் பார்க்க தூரத்துல தானே இருக்காரு. சந்தோஷமா இருந்தா அது போதும். ஐயோ, இந்த நடக்கிறதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படுறதா பயப்படுறதா நீ தெரியலையே. விஜய் மாமா ரகுவோட அண்ணனா?
சந்தியா என்னாச்சு சந்தியா? கண்ணு கண்ணு திறந்து பாரு.